உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல எப்படி சூப்பரான ஒரு சினிமேட்டிக் வீடியோ ஷூட் பண்றது, நோ டிஎஸ்எல்ஆர், நோ எக்ஸ்பென்சிவ் கேஸ், ஜஸ்ட் உங்க போனை வச்சுமே எப்படி ஷூட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா, சினிமேட்டிக் வீடியோ இருந்தாலும் சரி, நார்மல் வீடியோ இருந்தாலும் சரி, ஷூட் போறதுக்கு முன்னாடி உங்க கேமரா செட்டிங்ஸை செட் பண்ணிக்கோங்க. கேமரா செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 4K or 1080p உங்க போன்ல எது ஹையஸ்டா இருக்கோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்ஸ் 24 FPS or 30 FPS ல தான் சினிமேட்டிக் லுக் நமக்கு சூப்பராகவே இருக்கும். 24 FPS ல எடுக்கும் போது நமக்கு இன்னுமே சினிமேட்டிக் லுக் சூப்பராக தெரியும். ஏன்னா நம்ம பார்க்குற மூவிஸ் எல்லாமே 24 FPS ல தான் எடுக்கிறது. 30 FPS சூப்பராக தான் இருக்கும். ஃபோனில் ஸ்டெபிலைசேஷன் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்டெடியாக நம்மளுக்கு ஷோ பண்ணும். ப்ரோ மோட் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ISO, எக்ஸ்போசர், ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம தேவைப்படுற சினிமேட்டிக் லுக்கு நம்ம ஈஸியாகவே அதில் கொண்டு வர முடியும். பட் ப்ரோ மோடுக்கு நம்ம தனியாக வீடியோஸ் பார்ப்போம். ஏன்னா அதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. ஸ்டெப் 2 சினிமேட்டிக் ஆங்கிள் அண்ட் ஃப்ரேம். ஒரு ஷார்ட் சினிமேட்டிக் லுக்ல இருக்கணும்னா அதோட ஆங்கிளும் ஃப்ரேமும் தான் ரொம்பவே முக்கியம். ரூல்ஸ் ஆஃப் தேர்ட்னு ஒரு பேசிக் ரூல் இருக்கு. ஸ்கிரீனை 3 வெர்டிகலா அண்ட் 3 ஹரிசான்டலா டிவைட் பண்ணுங்க. உங்களோட சப்ஜெக்ட், பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட்டை சென்டர்ல காட்டாம சைடுல வச்சீங்கன்னா சீன் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல இன்னுமே கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. லோ ஆங்கிள் ஷாட் உங்களோட சப்ஜெக்ட்டை டாலா காட்டும், இன்னும் பவர்ஃபுல்லா காட்டும். அப்புறம் டாப் ஆங்கிள் ஷாட் சப்ஜெக்ட்டை வீக் அண்ட் சாஃப்டா காட்டும். சைட் ஷாட் ஆர் ஓவர் த ஷோல்டர் ஸ்டோரி டெல்லிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கையில எடுக்கும் போது வீடியோஸ் ஜர்க் ஆகும். ஸோ ஸ்டெடியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரைபாட் இருந்தா சூப்பராகவே இருக்கும். பட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கையை ஸ்டெடியா வச்சு நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ். சினிமேட்டிக்ஸ் வீடியோஸ்க்கு லைட்டிங் ரொம்பவே முக்கியம். அதுவும் நேச்சுரல் லைட்ஸ்ல எடுக்கிறது இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்க அவுட்டோர்ல சினிமேட்டிக்ஸ் வீடியோஸ் எடுக்க போறீங்கன்னா இந்த கோல்டன் ஹவர்ஸ்ல எடுங்க. அதாவது மார்னிங் 6 to 8 அண்ட் ஈவினிங் 4 to 6. இதுதான் கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. எப்ப எடுத்தாலுமே சினிமேட்டிக் தான். பட் இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டிங் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதனாலதான் இந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சன்லைட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இல்ல ஒரு ட்ரீ சென்டர்ல இருந்து வரும்போது நம்ம ஷூட் பண்ணும்போது சினிமேட்டிக் லுக் சூப்பரா இருக்கும். அதோட லைட்டிங் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டேரக்டா சன்லைட்டை ஷோ பண்ணி எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். இண்டோர்ல சினிமேட்டிக்ஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா அதுல நிறைய லைட்டிங் செட்டப்ஸ் இருக்கு. பட் நார்மலா பேசிக்கா சொல்லணும், லைட்டிங்கை ஸ்ட்ரைட்டா வைக்காம உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு சைட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ சைட்ல வந்து கிரியேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஒரு டெப்த் ஃபீல் கிடைக்கும். பட் இண்டோர்ல எடுக்கிறதுக்கு நிறைய லைட்டிங் செட்டப் இருக்கு. அது எல்லாமே நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா எடிட்டிங். நம்ம ஸ்மார்ட் போன்ல ஷூட் பண்றது மட்டும் இல்ல, ஸ்மார்ட் போன்லயுமே எடிட் பண்ணலாம். இந்த ஃப்ரீ ஆப்ஸ்ல VN, CapCut, Lightroom இது எல்லாமே கலர் கிரேடிங்க்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்றது CapCut தான். CapCutல கலர் கிரேடிங்ஸ் மட்டும் இல்லாம அதுல ஃபில்டர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்மே இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ CapCutல நீங்க எடிட் பண்ணுங்க. பட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1080p அண்ட் 30 FPS ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேசிக் ஸ்டெப்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமேட்டிக்ஸ் வீடியோஸ் எடுக்க DSLR தான் வேணும், ஐபோன் தான் வேணும் அப்படிலாம் இல்லை. நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்லயே நம்ம வந்து சினிமேட்டிக்ஸ் வீடியோ சூப்பராகவே எடுக்க முடியும், எடுக்க தெரிஞ்சா. இவன் இந்த மாதிரி வீடியோ எடுக்க சொல்றான், இவன் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்றான் அப்படிலாம் கிடையாது. எடுக்கிறது சினிமேட்டிக் வீடியோ. கொஞ்சம் கிரியேட்டிவா எடுங்க, ஜஸ்ட் அவ்வளவுதான். அதுதான் சினிமேட்டிக் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுக்கு நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.